ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு மிஸ்டிக் பாப்பப் பாரோட 11th எபிசோடு தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்ததுல ஹீரோயினுக்கு அரசு பிரசலா யாரு பிரின்சஸ் அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஃபைனலா அது செஃப் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனவ நேரா பாருக்கு ஓடி வந்திருப்பா. அந்த நேரத்துல செஃப் உட்காந்துட்டு இருக்கும் போது நீ யாரு அப்படின்ற கேள்வியை கேட்டிருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நீ யாரு அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்க, இல்ல உனக்கு ஏதாவது லூசு கீசு பிடிச்சிருச்சா, திடீர்னு வந்து நீ யாருன்னு என்ன பார்த்து கேக்குற அப்படின்ற மாதிரி செஃப் கேட்க ஹீரோயினால எதுவுமே பேச முடியல. டக்குன்னு போய் டம்ளர்ல இருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இப்ப கூட உண்மையை சொல்ல மாட்டான் பாரு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள இருந்து ஒரு வலி ஏற்பட கண்ணுல கண்ணீர் அப்படியே கொட்ட, அந்த நேரத்துல செஃப் ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்கிறது. சரி, நீ கேரட் மத்த பொருட்கள்லாம் வாங்காம அப்படியே வந்திருக்க, நான் போய் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எடுத்துட்டு வரேன்ட்டு கிளம்பிடுறான். அடுத்த சீன்ல சூப்பர் மார்க்கெட்ல தான் நம்ம ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருப்பானே, பொருட்கள்லாம் வாங்கிட்டு, டே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஹீரோயின் இன்னி ஹெல்லுக்கு போக மாட்டா, கான்ட்ராக்ட் எல்லாம் ரத்து பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், தேங்க்ஸ் எல்லாம் பண்றான். அடுத்த சீன்ல எல்லாரும் ஈவினிங் டைம்ல ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அப்ப ஹீரோயினுக்கு கோவம். எந்த ஒரு ஃபுட் ஆர்டரா வந்தாலும் அது தூக்கி தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கா. என்னாச்சு மேடம்க்கு ஒரு மாதிரி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோ செஃப்பை பார்த்து கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, அப்பப்ப நடக்கிறதுதான், பிசினஸ் முடிட்டோம், அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு உட்காந்தே பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. க்ரௌட் எல்லாம் கம்மியாயிடுச்சு. சோ அவங்களுக்கு காஃபி டீ அது மாதிரி எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுத்த உடனே எனக்கு உடம்பு சரியில்லை, இதெல்லாம் வேண்டாம், மூடு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்க மூடு இல்ல, எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, இந்த நேரத்துல போய் இப்படி எல்லாம் மூடு இல்ல அது இதுன்னு சொல்லிக்கிட்ட, வாங்க பார்ட்டியை கொண்டாடலாம், நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க நரகத்துக்கு போக மாட்டீங்கன்னு செஃப் சொன்னாரே, அதை கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் சும்மா இருக்கியா, எரியிற தீயில எண்ணெய் ஊத்திக்கிட்டு நான் நரகத்துக்கு போனா கூட சந்தோஷமா தாண்டா இருப்பேன் அப்படின்னு கோவமா பேசிட்டே இருக்காங்க. அவன் பாட்டுல சும்மா இல்லாம உளறி கொட்ட எல்லாரையும் துரத்தி விட்டுறாங்க. அவங்க கோவமா பேசினதை பார்த்து ரெண்டு பேரும் வெளியில போக, இந்த பக்கம் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எப்ப இவன் உண்மையை சொல்ல போறான்னு பெருமூச்சு விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வெளியில போகும்போது, என்ன உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, அதெல்லாம் அப்பப்ப நடக்கிறதா, உனக்கே தெரியும்ல, சும்மா அவளுக்கு ஒரு மூட் ஸ்விங், இல்ல நீங்க சூப்பர் மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும், அதனாலதான் இப்படி பிஹேவ் பண்றாங்க, இது காதல்ல சகஜமாச்சு, இப்படிதான் எங்களுக்குள்ளயும் ஒரு லைனை போட்டு வச்சிருக்கோம், ஆக்சுவலா ரொம்பவும் நெருங்காம ரொம்பவும் விலகி போகாம இப்படி அந்த காதல் இருக்கே அது வேற லெவல்ல இருக்கு, அது என்னோட காதல் அப்படின்னு இவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டே போக, என்னடா லைனு அப்படின்னு செஃப் திங்க் பண்ணிட்டு, இல்ல நம்ம உண்மையை சொன்னாதான் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. பட் உண்மையை சொன்னா ஹீரோயினால அக்செப்ட் பண்ண முடியுமா, கொன்றுவாளே அப்படின்னு திங்க் பண்ண, இந்த பக்கம் ஹீரோயின் நேரா சம்ஜினை பார்க்க போறாங்க. இந்த விஷயத்த ஓப்பனா சொல்லி என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்க, எப்பவுமே ஒரு உண்மைய அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க அவங்களா சொன்னாதான் உண்டு, நம்மளால புடுங்கெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த விஷயம் உனக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு தெரியும், பட் சில விஷயங்களை என்னால டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் உனக்கு தெரிஞ்ச நீ இது நாள் மறைச்சிருக்க இல்லையா அப்படின்னு ஹீரோயின் எப்பவும் போல கோவப்பட, ஏய் நான் அப்படி சொல்ல வரல அப்படின்ட்டு காஃபி குடிக்க, இந்த உலகத்துல யார நம்புறதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல யூரினுக்கு நம்ம ஹீரோக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு ஆசை வந்துச்சு போல இருக்கு. ஃப்ரெண்டை கூட்டிட்டு நேரா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போய் அழகான ஒரு ட்ரெஸ் எடுக்கிறா. ஒயிட் கலர் ஷர்ட்டும் அதுக்கு மேல ஒரு கோட்டும், பாத்தீங்களா எல்லாத்துலயுமே ஆட்டி நாட்டினா போட்டிருக்கு. அவன் போட்டு வந்து உட்காரான். இப்படி அவங்க பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு. அப்படியே பேசிட்டு நடந்து போகும்போது நம்ம யூரின் தான் ஹீரோவை விட ஸ்மார்ட் ஆச்சு, லைட்டா அவனோட கையை தொடலாம் அப்படின்ட்டு கையை பொறுமையா அவனோட விரல்கள் கிட்ட கொண்டுட்டு போவான். அந்த நேரத்துல அவனை தொடாத அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். யாரு நம்மள அதட்டினது அப்படின்னு திரும்பி திரும்பி பாக்குறான். என்னத்தை இவ சுத்தி முத்தி பாக்குறா அப்படின்னு ஹீரோக்குள்ளேயும் ஒரு தாட்டு, சரி நம்மளாவது அவளை தொடலாமா அப்படின்னு இவனும் அப்படியே அவளை தொட போக, அந்த நேரத்துல அவளை தொடாத அப்படிங்கிற மாதிரி இன்னொரு குரல். அதை கேட்டுட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ நமக்கு ஒரு கிரீப்பி நோய் இருந்துச்சு, அது இவனை தொட்டாலும் ஏற்படுது போல இருக்கு, இப்ப என்ன பண்றது, நமக்கு ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்டுதே அப்படின்ட்டு குடுகுடுன்னு அங்கிருந்து போயிடுறா. என்னாச்சு நம்மள தொட வந்தா அவ பாட்டுல போயிட்டாலே அப்படின்னு அவன் திங்க் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் செஃப்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இவகிட்ட எப்படி மூஞ்சி கொடுத்து பேசுறது, இவ மோரல்லஸ் கண்டுபிடிச்சிட்டா, இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்கூடாது, என்ன விஷயம் கேட்டு கேட்டு ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான சண்டை வந்துகிட்டே இருக்கு, நிம்மதியே இல்லையே அப்படின்னு திங்க் பண்ணவன் பொறுமையா உள்ள வர ட்ரை பண்றான். அந்த நேரத்துல ஹீரோயின் தொடப்பத்தை எடுத்துட்டு இருந்து வெளியில பெருக்க வர, வான்னு கூட கூப்பிடலங்க, வேற வழியே இல்ல, இவனா உள்ள வரான். அந்த நேரத்துல இவன் இந்த சீ ஃபுட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது, நான் இதை பாத்துக்கிறேன், நான் தானே செஃப் அப்படின்னு வந்து கடகடன்ட்டு வேலை செய்ய ஆரம்பிக்க, நீ பாரு எத்தனை நாளைக்கு உண்மையை மறைக்க போற, அப்போ உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் அப்படியே சைலண்டா நிக்க, உனக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கும் இப்ப தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேச ஆரம்பிக்க, என்ன மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அப்போ இத்தனை வருஷங்களா 500 ஆண்டுகளா உன்னோட ஹெல்ப் வச்சா என்னோட பாவத்தை நான் போக்கிக்கிட்டேன், டேய் நீ இப்போ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், உன்னை காதலிச்சதுனாலதான், நீ என்ன காதலிக்கிறேன்னு சொன்னதுனால தான்டா எங்க அம்மா செத்து போனா, எங்க அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் என் குடும்பம் நாசமா போச்சு, என் உயிர் போனதோ அதனாலதான் நேரா போய் அந்த சாக்ரட்டரியில தூக்கு மாட்டிக்கிட்டு இவ்வளவு பெரிய பாவத்தை 500 வருஷங்களா அனுபவிச்சுட்டு இருக்கேன், ஆனா உன் கூட அனுபவிச்ச அப்படிங்கறத நினைக்கும் போதுதான் என்னால தாங்க முடியல, இதுக்கு மேல இங்க இருக்காத வெளியில போயிடு அப்படின்ற மாதிரி கண்ணா பின்னாடி திட்ட,
இவரும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு. பட் பொலிச்சுன்னு ஒரு அரை கிளம்புறியா இந்த இடத்த விட்டு வெளியில போ அப்படின்ற மாதிரி ஹார்டா பேச வேற வழியே இல்ல. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த காஞ்சு போன இலைகளே இல்லாத மரங்கள்கிட்ட போய் நின்று அப்படி தன்னோட பிரேக்கப்ப நினைச்சு பார்த்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. 500 வருஷத்துக்கு அப்புறம் இது தேவையா குமார்? எப்பவுமே ஒரு உண்மைய ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. அப்படி மறைச்ச உண்மை சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இப்படிதான் ஒரேடியா எல்லாமே முடிஞ்சு போயிடும். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல சூப்பர் மார்க்கெட்ல காட்டுறாங்க. அங்க ஹீரோ பிஸியா இருக்கா. பட் யூரின் சுத்தமா கண்டுக்கவே இல்ல. என்னாச்சு இவளுக்கு? ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா, நல்லா சாப்பிட்டோம், வெளியில நடந்து போனோம், அப்போ அவ பாட்டுல போயிட்டாலே அப்படின்ற மாதிரி அவன் திங்க் பண்ணிட்டு இருக்க. அந்த சமயத்துல ஃப்ரெண்டு வந்து, டேய் எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, என்னோட வேலையை சேர்த்து பாத்துக்கோ, நைட் ஷிஃப்ட் இங்க பண்ண, போயிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்ப இவன் நேரா ஆபீஸ் முடிஞ்சோன்னு வெளியில வராங்க. அந்த நேரத்துல என்னாச்சு, நமக்கு மட்டும் ஏதோ ஒரு குரல் கேட்டுச்சு, அது எப்படி நமக்கு மட்டும் கேட்டிருக்கும், இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா நம்மள விருத்துருவானே அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல மிஸ்டிக் பாப்பா பார பார்த்த உடனே சரி சரக்கு அடிச்சாலாவது நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு உள்ள நுழையறா. உள்ள பார்த்தா நம்ம ஹீரோயின், ஏங்க இது உங்க கடையா? பாத்தீங்களா இப்படி ஒரு கடையை வச்சுக்கிட்டு சிபிஐ வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்க, சூப்பருங்க நீங்க. சரி ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு ட்ரிங்க்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி உட்காந்து அவ பாட்டுல குடிச்சிட்டே இருக்கா. என்ன பிரச்சனை உனக்கும் ஹேனுக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இதை எப்படி சொல்றதுன்னே தெரியல, சரி சரக்கு ஊத்திக்கிட்டே இருங்க அப்படின்ட்டு அவ குடிச்சுக்கிட்டே என்னன்னே தெரியல நாங்க 2 பேரும் சந்தோஷமா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு வெளியில நடந்து போயிட்டு இருக்கும்போது லைட்டா அவனை தொடலான்னு நினைச்சேன். அந்த சமயத்துல ஏதோ ஒரு பயங்கரமான குரல், அவனை தொடாத அப்படின்ற மாதிரி எனக்கு 2 தடவை கேட்டுச்சு. எனக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரியல அப்படின்ற மாதிரி இவ புலம்பிட்டே இருக்க. அந்த சமயத்துல அந்த பார் ஒரு ஷீட்ல தான் மச்சு வச்சிருப்பாங்க. யாரோ 2 கொடிக்காரங்க தேவையில்லாம அங்க இருக்கிற போர்டெல்லாம் தள்ளி விட்டு கிளம்சினஸ் பண்ண, இது ஒரு நிமிஷம் நீ இதை சாப்பிட்டுட்டு வெளியில எவனோ ஒருத்தன் கடை போர்டை தள்ளி விட்டுட்டான், என்ன ஏதுன்னு பாக்குறேன் அப்படின்ட்டு வெளியில போன உடனே 2 பேர் குடிச்சிட்டு தள்ளாடிட்டு போயிட்டு இருக்காங்க. டே சாவுக்குறாக்கீங்களா, ஏன் கடை தான் கிடைச்சிச்சா, நீங்க போதையில தள்ளாடி விழ அப்படின்னு வெளியில கத்திட்டு இருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா யூரினுக்கு ட்ரிங்க்ஸ் காலியானதுனால வேற ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு தேடி பாக்குறா. பட் பக்கத்து டேபிள்ல இந்த மேஜிக் வாட்டர் இருக்க, பாட்டில் சூப்பரா இருக்கே, சரக்கு நல்லா இருக்குமோ அப்படின்னு எடுத்து குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் இந்த பக்கம் உள்ள நுழைய, உள்ள பாத்தீங்கன்னா யூரின் இல்லங்க, அதுக்கு முதல்ல ஒரு ஆயா உட்காந்துட்டு இருக்கு. ஐயோ இங்க யூரின் அழகான பொண்ணுல உட்காந்துட்டு இருந்தா இப்ப ஆயா உட்காந்துட்டு இருக்கே, யார் மணி அப்படின்ற மாதிரி கேட்க, ஏய் நான் தான் அப்படின்ட்டு பயங்கர ஸ்டைலா யூரின் பாட்டி வேஷத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படி திரும்ப, ஏய் நீதான் அந்த சின்ன பாரா, நீதான் அந்த அற்புதமான கல்லா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா ஆமா நானே தான், ஆனா என்னதான் ஒருத்த நாசம் பண்ணிட்டானே அப்படின்னு அது இந்த ட்ரிங்க்ஸை குடிச்சதுனால அதோட பாஸ்ட் சொல்ல இவங்களும் ட்ரீம்குள்ள போய் பாக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க எத்தனை நாளைக்கு இந்த குகைக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறது அப்படின்ட்டு ஒரு ஹியூமனா மாதிரி ஊருக்குள்ள வந்திருப்பாங்க. அந்த சமயத்துல இப்ப டிவிலா அலைஞ்சிட்டு இருக்கானே ஒருத்தன், 500 வருஷத்துக்கு முன்னாடி அவனும் காவலாளியா அதே அரண்மனையில தானே வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவனை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண உடனே கண்டதும் காதல் அம்மாவுக்கு. அதனால அந்த சின்ன பார்ல இருந்து குட்டி குட்டி பீசஸா கொண்டு வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க, கொடிய நோயில பாதிக்கப்பட்டவங்க, இவங்களுக்கு எல்லாம் இது ஒரு கியூர் அப்படின்ற மாதிரி அவளோட உடம்புல இருக்க அந்த சின்ன பாரை எடுத்துட்டு வந்து காதலனுக்கு பிரசன்டா கொடுக்க. அதுல அவனுக்கு பேராசை. ஆல்ரெடி அவன் ஒரு டெவில் ஹியூமனா இருக்கும் போதே டெவில் ஹார்ட்டோட இருந்திருப்பான். சோ இவளை லவ் பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் எடுத்துருவா இன்னும் கொஞ்சம் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி கேட்டு கேட்டு நச்சரிக்க, அதை அவ்வளோலாம் சொரண்டி எல்லாம் எடுக்க முடியாது, எப்பெல்லாம் என்னால எடுக்க முடியுதோ அப்ப கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவசரப்பட்டவன் நேரா ஒரு கோடாலி எடுத்துக்கிட்டு அந்த சின்ன பாரி இருக்கிற இடம் எங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய் செக் பண்ணி பார்த்த உடனே அந்த அற்புத கல்ல இருந்து இவ பிறந்து வந்தா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சும் அந்த கல்லை உடைச்சு அதை வித்து பெரிய பணக்காரனாகி இவனோட தங்கச்சிய இளவரசனுக்கு கட்டி கொடுத்து அதுக்கப்புறம் இவன் நல்ல ஒரு மகாராஜாவா ஆகணும்ன்ற ஒரு எய்ம், எப்படியாப்பட்ட பிளான் போட்டிருக்கான் பாத்தீங்களா. அத 500 வருஷத்துக்கு முன்னாடி யூரின் மாதிரியே இருக்கிற இந்த பாட்டி கிட்ட சொல்ல, டே அதை உடைச்சுனா நான் செத்து போயிடுவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு நீ முக்கியம் கிடையாது, நான் பணக்காரன் ஆகணும் அதுதான் முக்கியம் அப்படின்ட்டு அவளை புடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த கல்லை அழிச்சிருப்பான். இருந்தாலும் இவங்களோட ஆத்மா அங்கதானே சுத்திட்டு இருந்திருக்கும். சோ அதுக்கப்புறமும் அவ அடங்கவே இல்ல, ஊருக்குள்ள பல வேலைகளை பார்த்தான். ஏன் அவன் ஒரு கொலைய கூட பண்ணிருக்கான் தெரியுமா. ஷாமன்னு ஒரு லேடி இருந்தாங்க, ரொம்ப நல்லவங்க, அவங்கள கொண்டுட்டான், அதுக்கப்புறம் அவங்க வீட்டை கொளுத்திட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன நீ சொல்றதெல்லாம் உண்மையா, அப்போ நீ யார பத்தி பேசுற, அந்த ஆள் யாரு, அவன் கிம்யோனா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா அந்த சண்டாளன் தான் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்ல, அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம செஃப்பை காட்டுறாங்க. அவருக்கு தான் வேலை இல்ல, இப்படி அப்படியே அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கும்போது அவருக்கு சம்பந்தப்பட்ட ஒருத்தர் திடீர்னு காணா போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அத செஃப் கிட்டே விசாரிக்க ஒண்ணுமே புரியாம இதுக்கு காரணம் யாரா இருக்க முடியும்ட்டு ஸ்ட்ரெயிட்டா டெத்தை மீட் பண்ணி இந்த விஷயத்த கேட்க, டெத் அப்படியே முடிச்சிட்டு இருக்கு. என்ன நீ உனக்கு தெரியாம என்ன நடந்துட்டு இருக்கு, ஏதாவது ஈவில் ஸ்பிரிட் இந்த வேலையை பாக்குதா அப்படின்ற மாதிரி நோண்டி நோண்டி கேட்க, நான் ஒரு விஷயத்த சொல்வேன் பட் நீ என்ன தப்பா நினைக்க கூடாது அப்படின்னு டெத் மழுப்பி பேச, அதுக்கு ஏதாவது ஈவில் ஸ்பிரிட் காரணமா, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா அதுக்கு ஒரு ஈவில் ஸ்பிரிட் தான் காரணம், பட் அந்த ஈவில் ஸ்பிரிட்டை நான் அடக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி டெத் சொன்ன உடனே, என்னது என்னோட உதவி
தேவையில்லாம நீ அடக்கிட்டியா, ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி நோண்டி நோண்டி கேட்க ஃபைனலா டெத் செஃப் கிட்ட இதுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் கிடையாது, கிம் ஒன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன உன் பையனா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா அவன் நரகத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டான், இங்க இது மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கான், அவனை கண்ட்ரோல் பண்ணி நான் தான் அடைச்சு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் இப்படி சொல்லிட்டு போன டெத்தை நினைச்சு இது ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. வெளியில டெத் வந்து அடுத்து எவனை போட்டு தள்ளுறதுனே தெரியல அப்படின்னு ஒரு லுக்கை விட்டுட்டு போக, அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல யூரினுக்கு பயங்கரமான தலைவலி, ஹேங் ஓவர் போல இருக்கு, நைட் எல்லாம் சமசா இருக்கு, இத சிந்தாம சதுராம சாப்பிடு, நைட்டு சாப்பிடாமலே தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு நூடுல் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க, நான் எப்படி கடைக்கு வந்தேன், நான் ஒரு மிஸ்டிக் பார்க் போனது தெரியும், நல்லா சரக்கு அடிச்சேன், பட் எப்படி வந்தேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, யாரோ ஒருத்தன் உன்னை கொண்டுட்டு வந்து இங்க விட்ட மாதிரி இருந்துச்சு, உன்னோட லவ்வரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்ல, அவன் வரதுக்கு வாய்ப்பு இல்லையே, ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கா. அடுத்து அவ ஒர்க்குக்கு போகும்போது ஹீரோவை மீட் பண்றா. பட் அவங்க கிட்ட பேசாம இப்படியும் அப்படியும் போக, அவனும் இப்படியும் அப்படியும் போக, ரெண்டு பேரும் ஃபைனலா கேஃபிடீரியால உட்காந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், எனக்கு வித்தியாசமான குரல் எல்லாம் கேக்குது, டாக்டர் எல்லாம் போய் மீட் பண்ணிருக்கேன், அதனாலதான் 2 நாளா உங்ககிட்ட பேசல அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வரங்க பயந்து போயிட்டேன், திரும்ப நீங்க என்கிட்ட பேசாம போயிடுவீங்களோன்ட்டு அப்படின்னு அவனு வழிஞ்சு சொல்ல, சரி இதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன், ஏன்னு தெரியுமா, உன்னை மீட் பண்ண 27 வருஷங்களா காத்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தான் நீ எனக்கே கிடைச்ச, இப்போ ஒரு 2 நாள் 3 நாள் நீ என்கிட்ட பேசலனா அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல, நீ எனக்கு தான் அப்படின்ற மாதிரி எங்கிற கான்பிடென்டா தலைவர் பேச, அப்போ யூரின் எல்லாத்தையும் கேட்டுட்டு, நீ ரொம்ப ஃபனியா பேசுற, இருந்தாலும் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், நான் நேத்து ஒரு பார்க்கு போனேன், அந்த இடத்துல மிஸ் ஜோவை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, யாரு மிஸ்டிக் பாப்பா பாடுற போய் ஜோவை பாத்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா அப்படியா, அங்க நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, அங்க எதுக்குடா போவாங்க, சரக்கடிக்கு தான் போனேன், பட் என்னமோ தெரியல ஒரு வித்தியாசமான பாட்டில் இருந்துச்சு, அதை எடுத்து ட்ரிங்க் பண்ண வரைக்கும் தான் எனக்கு ஞாபகத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அது இப்படி ரவுண்டா இருக்குமா அப்படின்ற மாதிரி இவனை கையசிச்சு கேட்க, ஆமா ஒரு மாதிரி பிட்டர் டேஸ்ட்ல இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனுக்கு அப்பதான் ஞாபகத்துல வருது, சரி இவ அந்த மேஜிக் ட்ரிங்க குடிச்சிருக்கா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இவளுக்கு தெரியல அப்படின்னு திங்க் பண்ணவ, அது வேற தெய்வ ரகசியமாச்சு, அவகிட்ட எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க, அவளுக்கு இப்ப பாதி உண்மைகள் தெரிஞ்சு போச்சு, இவ குடும்பம் நாசமா போனதுக்கு காரணம் அந்த காலத்துல வாழ்ந்த பிரின்சஸ் கிடையாது, அதாவது இந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்க செஃப் கிடையாது, அதுக்கு காரணம் கிம் யான்னு புரிஞ்சுக்கிட்டவ அப்படியே பிளாஷ்பேக் வேற திங்க் பண்ணி பாக்குறா. ஆக்சுவலா இவ அம்மா இருந்தத அவன் கிட்ட சொல்லியிருப்பா, அந்த நேரத்துல காவலாளிகள் வந்து என் கையில குத்திட்டாங்கன்னு வேற சொல்லியிருப்பான் இல்லையா, சோ அவன் தான் காரணம், எங்க அம்மா தான் சாகறதுக்கு முன்னாடி தற்காப்புக்காக குத்தி இருக்கணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு அப்படியே பாட்டியா இருந்த யூரின் சொன்ன விஷயத்தையும் திங்க் பண்ணி பாக்குறா. அடுத்த சீன்ல செஃபோட அம்மா தான் இறந்து போயிட்டாங்க இல்லையா, அவங்களோட நினைவு மண்டபத்துக்கு போய் மரியாதை செலுத்திட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் வெளியில வரும்போது நம்ம ஹீரோயினை மீட் பண்றான். ஹீரோயின் இந்த இடத்துக்கு இவன் வருவான்னு தெரிஞ்சே வந்து வெயிட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் இவர் எங்க தங்கி இருக்காரோ அந்த இடத்துல போய் 2 பேரும் டீ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் அப்ப என்ன மன்னிச்சிரு, உன்னை தேவையில்லாம திட்டி அரைஞ்சு வெளியில அனுப்பிட்டேன், நான் இந்த அளவுக்கு பாவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னா அதுக்கு நீ காரணம் இல்ல, அதுக்கெல்லாம் காரணம் கிம் ஒன்னு எனக்கு நேத்து யூரின் நம்ம கடைக்கு வந்த போது தான் தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அப்போ யூரினுக்கு அந்த மேஜிக் ட்ரிங்க் கொடுத்த சின்ன பாரு நீ மீட் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஆமா அது எனக்கு லேட்டா தான் தெரிஞ்சிச்சு, உங்க அம்மாவை கொன்னது உன் வீட்டை தீய வச்சு குளுத்துனது நீ சாவறதுக்கு காரணமா இருந்தது அவன் தான், அதுக்கப்புறம் அவனோட ஸ்டைல்ல நான் பழி வாங்கணும்னு நினைச்சேன், அவனோட ஆசை என்னன்னா திடீர்னு அவன் எப்படி பணக்காரன் ஆனானே தெரியல, அவனோட தங்கச்சிய எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவனுக்கு ராயல் லைஃப் வாழணும்ன்ற ஆசை, நானும் அதை ஒத்துக்கிட்டேன், நீ கூட பாத்திருப்பியே எங்க அம்மாவோட ட்ரீம்ல போகும்போது எனக்கு கல்யாண ஏற்பாடுகள் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாமா அவனோட தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருந்த, அது வரைக்கும் தான் நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, ஆமா நானும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு கல்யாண மேடைக்கு அலங்காரத்தோட போனேன், ஆனா கல்யாணம் நடக்கிறப்போ எல்லாத்தையும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் குடும்பம் அழியறதுக்கு காரணமா இருந்த கிம்மோனை கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவன் சரியான ப்ராப்பரான பதில சொல்லல, ஆனா உன்னை அழிச்சிட்டு அவனோட தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்றதுலயே புரியா இருந்தான், அதுவும் ராயல் பிளட் மாதிரி என்கிட்ட எதிர்த்து பேச உங்க அம்மாவையும் உன்னையும் அழிச்ச ஒரே காரணத்துக்காக அவன் சந்தோஷமா இருந்த அன்னைக்கு அவனை நான் பழி தீர்த்துட்டேன். ஆக்சுவலா எனக்கு எங்க வீட்டுல கல்யாணம் அரேஞ்ச் பண்ணது உண்மைதான், ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு மோதிரத்தோட வந்த அந்த சமயத்துல உன் வீடு எரிஞ்சிட்டு இருந்தது, நீயும் செத்து போயிட்ட, இந்த வழியெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல, அதனால நீ செத்து போன அதே இடத்துக்கு போய் நான் ஒரு சபதம் எடுத்தேன், இந்த ஜென்மத்துலதான் உன்னை என்னால காப்பாத்த முடியல, ஆனா இதுக்கப்புறம் வரப்போற அத்தனை ஜென்மங்கள்லயும் உன்னை நான் காத்து உன் கூடவே பணி செஞ்சுட்டு உன் கூடவே இருப்பேன்னு நான் வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரிதான் யமதர்மியும் எனக்கு உன் கூட இருந்து சேவை செய்யறதுக்கு உத்தரவு கொடுத்தாங்க, நான் உன்னை பாதுகாக்கிறதுக்கு தான் உன் கூடவே உனக்கு தெரியாம இருந்தேன், இது ஒரு தெய்வ ரகசியம் என்னால சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஹீரோயின் அதெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமா கதறி கதறி அழறா. இருந்தாலும் நீதான் பிரின்ஸ்னு சொல்லிருக்கலாம்ல, 500 வருஷங்களா என் கூட இருந்த, ஆனா 500 வருஷ வாழ்க்கையும் உன் கூடவே சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன்ல, என்ன தவிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு என் கூடவே
கூடவே இருந்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப என்ன குறைஞ்சு போச்சு, இந்தா உனக்காக நான் ஆசையா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கொண்டு வந்த மோதிரத்தை இன்னும் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட அதை காட்டிட்டு டேபிள் மேல வைக்க, இந்த பக்கம் ஹீரோயின் நான் ரெடி அப்படின்ற மாதிரி கையை நீட்ட அதே இடத்துல அவங்களுக்கு கல்யாணமும் ஆகுது. அடுத்த செகண்டே இவங்க 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த தோற்றம் அப்படியே வர, ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அப்படியே பிரசன்ட் லைஃப்ல அவங்க என்ன ஃபிகர்ல இருக்காங்களோ அதே ஃபிகருக்கு திரும்பவும் மாற இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு டெத்து வந்து, அதுதான் கோழமுட்டி குரங்காச்சு ஹெல்ப் பண்ற மாதிரி வந்து யார் யார் மனசுல என்னென்ன இருக்கு, என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுப்பான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோ காதல்ல இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அது யாரு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப செம்ம ஸ்ட்ராங்கான பொண்ணு, ஸ்பெஷல் பர்சனாலிட்டி கொண்ட பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, அது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கேட்டுட்டு, யூரினை பார்த்த உடனே சும்மா விடுவானா, இவனோட பூர்வ ஜென்மத்து காதலியாச்சே, அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறான். கொஞ்சம் இருந்தா அவளோட பவரையும் மொத்தம் எடுத்திருந்திருப்பாங்க. நல்ல வேலையா அந்த இடத்துக்கு நம்ம செஃப் வந்து, டேட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த பக்கமா போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்ட உடனே அப்படியே அவனோட முகமும் கைகளும் மாறுது. ஒன்னும் தெரியாத மாதிரி, நான் சும்மா இந்த பக்கமா வந்த ரெஸ்ட் ரூம் போலான்னு அப்படின்ற மாதிரி மழுப்பிக்கிட்டே பேச, என்னது இந்த பக்கமா ரெஸ்ட் ரூம் இருக்கு அப்படின்ட்டு அவருக்கு ஒரு கால் வருது. அதை அட்டென்ட் பண்ணிட்டு, சரி வேலையை பார்க்கலாம், எனக்கு இன்னும் 2 கேஸை முடிக்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ இன்னும் 2 கேஸ் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி இவனும் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல யூரின் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கார் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. அவளை பார்த்த உடனே, என் கூட கார்ல வரியா அப்படின்ற மாதிரி கூப்பிட, அவளும் வா பபிள் டீ குடிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கார்ல ஏத்திக்க, பபிள் டீல ஆல்ரெடி அந்த மேஜிக் ட்ரிங்க் கலக்கி வச்சிருப்பாங்க போல இருக்கு. அது தெரியாம யூரின் குடிச்ச உடனே அந்த இடத்துல ஆயா வந்துருச்சு. வாடி வா, உனக்கு அதான் காத்துட்டு இருந்தேன். இப்ப நம்ம எங்க போறோம் தெரியுமா, எல்லாருமே சேர்ந்து ட்ரீம் வேர்ல்ட ஓபன் பண்ண போறோம், அது வெல்டிங் பண்ணிட்டேன், உன்னாலதான் ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கார் அப்படியே ஃபாஸ்டா ஓட்டிட்டு போக, அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அந்த ட்ரீம் வேர்ல்ட ஓபன் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின், பாட்டியா இருந்த யூரின், சம்ஜி 3 பேரும் டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுல அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது வழக்கம் போல இருக்கு. அந்த இடத்துல மேனேஜ் பண்றதுக்குன்னு ஒரு லேடி இருக்காங்க. அவங்களும் வந்து பாட்டு பாடி சந்தோஷமா இருந்துட்டு ஃபைனலா ஒன்னா சேர்ந்து எல்லாம் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு, எப்படியாப்பட்ட சொர்க்கலோகம் இது, இந்த இடத்துல தான் நம்ம 500 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணுவோம், இது நம்மளோட ஃபேவரட் பிளேஸ் ஆச்சே அப்படின்ற மாதிரி சொல்ல, யூரின் இந்த பக்கம், ஆமா இந்த இடம் நமக்கு ஃபேவரட் பிளேஸ் தான், இருந்தாலும் இப்பதானே எனக்குள்ள காதல் வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் உனக்கு ஹேண்ட் கிடைச்சதே பெரிய விஷயம், பரவாயில்ல லைஃபை என்ஜாய் பண்ண, அவன் ரொம்ப நல்லவன், உங்களுக்குள்ள ஏதாவது சண்டை சச்சரவு இருந்தா இந்த இடத்துல மீட் பண்ணலாம். அந்த சமயத்துல, ஓ அவனை தொடாத அப்படின்னு சொன்னது நீயா சம்ஷி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஆமாமா அது நான் தான், இந்த மைக்கு கூட அப்படின்ட்டு அவனை தொடாத அப்படின்ற மாதிரி ஒரு கட்ட குரல்ல சொல்லிருப்பாங்க. சோ அதனாலதான் யூரின் கன்ஃபியூஸ் ஆகி அந்த பாருக்கு வந்ததாகவும், அதனாலதான் பூர்வ ஜென்மத்துல வாழ்ந்த சின்ன பாரை பார்க்க முடிஞ்சிச்சு, இந்த டோரையும் ஓபன் பண்ண முடிஞ்சிச்சு, எப்படி என்னோட ஐடியா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட யூரின் சொல்ல ஆரம்பிக்க, என்னது ஜோவோட கார்ல ஏறணும்னு பபிள் டீ குடிச்சா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல அதானே அப்படின்ற மாதிரி இவன் திரும்ப கேட்க, ஆமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனுக்கு அந்த மேஜிக் ட்ரிங்க ஜோ கொடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயம் செகண்ட் டைமா ஹீரோவுக்கு தெரிய வந்தாலும் சொல்லல. ஆனா இப்ப எதுக்கு என்ன அவசரமா கூப்பிட்ட அப்படின்ற மாதிரி கேட்க, அதனாலதான் நான் ஹாஸ்பிட்டல் போல, டாக்டரையும் மீட் பண்ணல அப்படின்ற மாதிரி யூரின் சொல்ல, பரவாயில்ல உனக்கு இப்ப எப்படி இருக்கு உடம்பு அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப நார்மலா இருக்க மாதிரி இருக்கு, எனக்கு லைட்டா உன்னை வச்சு செக் பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு தொட்டு பாக்குறோம், ஒண்ணுமே ஆகல, அந்த மாதிரி ஒரு பேட் சவுண்ட் எதுவுமே கேட்கல, டக்குன்னு எழுதுக்கோ ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ஹக் பண்ணி பார்க்க, என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க, நான் கட்டி பிடிச்சா நீ கட்டி பிடிக்கணும்னு தெரியாதாடா, கட்டிப்பிடி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா கட்டி பிடிச்சாலும் ஒண்ணுமே ஆகல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல பார்ல செஃப்பும் ஹீரோயினும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு நம்பர் மாறுது. ஆக்சுவலா இப்போ ஃபைனலா ஒருத்தனோட பிரச்சனையை சால்வ் பண்ணா போதும், இவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அதை நினைச்சு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும் போது இந்த பக்கம் இதை கொண்டாடுறதுக்கு நம்ம ஒரு டின்னர் போலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்மளே ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்கோம், நம்ம மட்டும் இன்னொரு டின்னருக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல ஒரு கேண்டில் லைட் டின்னருக்கு போலாம் அப்படின்ட்டு சூப்பரான சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணி ரெண்டு பேரும் அவங்களோட கல்யாண நாள் எல்லாம் கொண்டாடுற மாதிரி ஹாப்பியா பேசிட்டு இருக்க. இன்னும் ஒருத்தவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணா பிரச்சனை தீர்ந்துச்சு இல்லையா அப்படின்ற மாதிரி செஃப் கேட்க, அந்த நேரத்துல ஒருத்தவங்க குழந்தைய தூக்கிட்டு போறாங்க, ரொம்ப கியூட்டா இருக்கான்ல அவன் அப்படின்ற மாதிரி செஃப் அதை பார்த்துட்டு சொன்ன உடனே, குழந்தைகள்னா உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க, குழந்தைகள்னா யாருக்கு தான் பிடிக்காது, ஆமாமா ஒரு நல்ல அப்பா இருந்தா அந்த குழந்தைகளோட வாழ்க்கை இன்னும் அழகா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு ஃபீல் பண்ண, எதுக்கு இப்ப குழந்தைகள் எல்லாம் பேசி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி செஃப் கேட்க, நமக்கு இதோட வேலை முடிஞ்சிருச்சுன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவோம், ஆனா நமக்கு ஒரு குழந்தைகள் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கெல்லாம் ஏன் கவலைப்படுற, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருக்கும், அதுல நான் தான் உன்னோட புருஷன், கண்டிப்பா நமக்கு குழந்தைகள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் ஹீரோயின் சோகமாவே இருக்கா. ஏன்னா அவளுக்கு ஒரு குழந்தை இருந்த விஷயம் இன்னும் செஃப்க்கு தெரியாது இல்லையா. அதனால அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல நைட் பார்ல காட்டுறாங்க. ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து காய்கறி எல்லாம் நறுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினோட கையில கத்திப்படுறது, ரத்தம் வந்த உடனே அது செஃப் நான் கிளீன் பண்றேன் அப்படின்ட்டு கை வச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுங்க, இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, சேர்ந்துக்கிறாங்க,
இப்ப நான் க்ளோஸா உட்காந்து அவங்களோட பிளட்ட அவரு கிளீன் பண்ணிட்டு இருக்காரு வாயால அப்படின்னு பாக்கும்போது ஹீரோயினோட கையில ஜேட் மோதிரம் இருக்கு. உங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குது? அவர் கழுத்துல தொங்கின ஜேட் மோதிரம் இப்போ உங்க கையில இருக்கு, என்ன நடக்குது எனக்கு தெரிஞ்சே ஆகணும், இல்லன்னா வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஏப்ரல் எல்லாம் கழட்டி வச்சுட்டு அவன் வெளில போக ட்ரை பண்ண. அதுக்கப்புறம் அவனை உட்கார வச்சு எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே என்னது 500 வருஷங்களா நீ லவ் பண்ணிட்ட அப்படின்னு சொன்ன பொண்ணு இதானா? ஏமா நீ அப்பப்போ என் காதலன் 500 வருஷமா ஒரு கதையை சொல்லிட்டு இருப்பியே அது இவருதானா அப்படின்ட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அப்போ இவ்வளவு நாள் நீ இவங்களதான் லவ் பண்ணுன்னு சொல்லவே இல்லையா செஃப் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னால முடியல எனக்கு குளிர்ற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அவன் வெளியில போக ட்ரை பண்ண. அந்த நேரத்துல டெத்து உள்ள வருது. சரி நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நாங்க வெளியில பேசிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு வெளியில போய் எப்படியோ அவனால 500 வருஷமா மறைக்க முடிஞ்சிச்சு, கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணிருக்க பத்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லடா அவ இந்த டார்கெட்டை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த சொல்லிட்டு நாங்க 2 பேரும் சொர்க்கத்துக்கு போகலான்னு இருந்தோம், ஆனா அவளாவே அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டா. இருந்தாலும் இப்ப தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் அவளுக்கு சோகத்தை கொடுத்தாலும் அப்புறம் நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப ஹீரோ ஒரு மாதிரி ஆயிடுறான். அப்ப நீங்க 1,00,000 பேரோட பிரச்சனையை முடிச்சுட்டா என்னை விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க இல்லையா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல செஃப்க்கு ஒரு கால் வருது. எமதல்பி கிட்ட இருந்து அர்ஜென்டான ஒரு காலம், ஏதோ ஒரு டெத்தை பத்தி பேசணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துல தோ வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி செஃப் கிளம்ப இந்த பக்கம் டெத் பார்க்குள்ள வந்தா இல்லையா, அந்த நேரத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு ஆக்சுவலா என் குடும்பம் அழிஞ்சதுக்கு காரணம் உன்னோட பையன் அப்படின்றத மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியல, இந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சிருக்கு பட் மறைச்சிருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, என்ன மன்னிச்சிடு இது தெய்வ ரகசியம் சொல்லக்கூடாது, அது மட்டும் இல்ல செஃப் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அதனாலதான் நான் மறைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படியாப்பட்ட நல்ல மனுஷனுக்கு ஒரு கேடுகட்டவன் பிள்ளையா பிறந்ததை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண. என்னது கேடுகட்டவனா? நீ போய் தூக்குமாட்டி செத்தினா அதுக்கு நானா காரணம், உனக்கெல்லாம் ராயல் பிளட் கேக்குது, ராயல் பிளட் கூட நீ கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை நடத்தணும்னு ஆசைப்பட்ட இல்லையா, அதனாலதான் அவங்க அம்மாவுக்கு அப்படியாப்பட்ட தண்டனையும் உனக்கு இப்படியாப்பட்ட தண்டனையும் கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அப்படியே ஹீரோயினுக்கு நடுநடுங்கி போயிடுது. யார் நீ அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ என்ன யாருன்னு தெரியுது, கண்டுபிடிச்சிட்ட இல்லையா, என்னோட நீண்ட நாள் டார்கெட்டே நீதான், உனக்கு இன்னும் லாஸ்டா ஒரே ஒரு கிளைண்ட் அட்டெண்ட் பண்ணா சொர்க்கத்துக்கு போயிடுவியா, அதெல்லாம் போக விட மாட்டேன் செல்லம், அதுக்காக தானே அவன் கூடவே இருந்து உன்னை கழுத்தெடுத்துட்டு இருக்க அப்படின்ட்டு அப்படியே எழுந்து வந்து கழுத்தை பிடிச்சி நெரிக்க அந்த நேரத்துல உங்களோட மொத்த பவரையும் எடுத்துக்கப்பா இல்லையா, அது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ நல்ல வேலையா அவன் விசிட்டிங் கார்டு வெளியில கொடுத்துட்டு இருந்தான் இல்லையா, அது காலி ஆயிடுச்சுன்னு உள்ள வந்து பார்த்தா ஹீரோயினுக்கு இப்படியாப்பட்ட நிலைமை. அவன் தடுக்க ட்ரை பண்றான் பட் இது டெத் ஆச்சே, அவனை இப்படி தள்ளுற மாதிரி ஒரு ஆக்ஷன் தாங்க பண்ணும், அவன் போய் கீழே விழுந்துடுறான். இந்த பக்கம் செஃப் ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்கான், அதுக்குள்ள அந்த இடமே ஆட ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல ஹீரோ அப்படியே எழுந்து நிக்க அவனோட உடம்புல அப்படியே நெருப்பா பிழம்புகள் மாதிரி மெழுகிட்டு இருக்கு. ஆக்சுவலா இவன் யாருங்கிறத அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. ஹீரோயின் அந்த புனிதமான மரத்துல போய் சூசைட் பண்ணிட்டு செத்தா இல்லையா, அந்த மரத்தோட கீழே இவன் பிறந்து வளர்ந்து நிக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இவன் எப்படி பிறந்தான், இவன் யாருக்கு பிறந்தான், இவன் யாரு அப்படிங்கிற டாப் மோஸ்ட் சீக்ரெட்டை நெக்ஸ்ட் எபிசோட்ல காட்டுவாங்க. சோ மிஸ் பண்ணாம ஃபைனல் எபிசோட பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.